வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 17. காலம் 10ஆம் நூற்றாண்டு. இடம் தஞ்சை அரண்மனை. படைத்தளபதிக்கு வணக்கம். கூறுங்கள் காவலாளியே. கூறுங்கள். ஒன்றுமில்லை. வாயிலில் ஒரு மூவர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அருள்மொழிவர்மரை சந்திக்க வேண்டுமாம். அதற்காக அனுமதி பெற வேண்டும். அதனால்தான் உங்களை காண வந்தேன். அப்படியா? அவர்கள் யார்? எங்கிருந்து வருகிறார்கள்? அதுதான் எதுவும் என்னிடம் கூறவில்லை. அவர்களிடம் எந்த முத்திரை மோதிரங்களும் எதுவும் இல்லை. ஆனால் வேடன் அனுப்பியவன் என்று அருள்மொழியிடம் கூறினால் அவரே வந்து தங்களை அழைத்துச் செல்வதாக அவர்கள் கூறிக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆம் தளபதி. சரி, நீ இங்கே இரு. நான் சென்று தகவலை கூறி அழைத்து வருகிறேன். சரி தளபதி, நன்றி நன்றி. சென்று வாருங்கள். அதே தருணம் வேறொரு முனையில். வாருங்கள் வாருங்கள். சென்று அந்த பெருமாளை வணங்கிவிட்டு பிறகு வந்து உண்போம். சரி ஆழ்வார்க்கடியார் நம்பியே, இதையே தான் முதலில் இருந்து கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம், கூற வேண்டும் அல்லவா? அந்த பெருமாளின் தரிசனம் மிக அவசியம் அல்லவா? நான் தினமும் காலையில் பெருமாளை வணங்குபவன். ஆனால் இன்று பாருங்கள், அந்த அருள்மொழிவர்மர் எனக்கு காலையில் எழுந்தவுடனே வேலையை வைத்து விட்டார். என்ன அவன் இவன் என்று ஏகவசனம் எல்லாம் பேசுகிறாய்? இல்லை 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 இல்லை, தாங்கள் போய் ஏதாவது அப்படி என்று கூறிவிடப் போகிறீர்கள். அவன் இவன் என்பதும் ஒரு மரியாதை நிமித்தம்தான் என்று நம் ஆசான் கூறிக்கொண்டே இருக்கிறார். உமது ஆசானா? அது யார்? அது தற்போதைக்கு தேவையில்லை. போக போக புரிந்து கொள்வீர்கள். சரி ஆழ்வார்க்கடியார் நம்பியே, எமக்கும் தெரியும். இந்த இடம், பொருள், ஏவல் எல்லாம் அனைத்தையும் ஒன்றிணைத்தால்தான் அவன் இவன் என்கின்ற வார்த்தைகள் மரியாதை நிமித்தமாகும். எப்பொழுது பேசினாலும் இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசுங்கள். புரிகிறதா? புரிகிறது புரிகிறது புரிகிறது. சரி ஆழ்வார்க்கடியார் நம்பியே, வாருங்கள் செல்லலாம். செல்வம் செல்வம் செல்வம். அங்கே பாருங்கள், அங்கு பாருங்கள், உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே? நரசிம்மரே, அங்கே பாருங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி வாருங்கள், சென்று உண்போம். செல்லுங்கள். இன்று சரியான விருந்துதான். பெருமாள் கோயில் விருந்தெல்லாம் அந்த நெய் இருக்கிறதல்ல. போதுமையா உனது பெருமாள் புராணம். செல்லும். செல்கிறேன் செல்கிறேன், ஒன்றுமில்லை. வாருங்கள் செல்வோம். இவ்வாறு மூவரும் சென்று உணவருந்த இது காலம் 10ஆம் நூற்றாண்டு. சிவா சிவா சிவா, எழுந்திரு சிவா. சிவா எழுந்திரு சிவா. சிவா சிவா, நான் மலர் பேசுற சிவா. எழுந்திரு சிவா. சிவா. இவ்வாறு ஏதோ ஒரு குரல் தனது காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க தனது கைகளை அசைத்த சிவம் மெல்ல கண்களை திறந்து பார்த்தான். அங்கு அந்த பெண்ணின் தம்பி நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த போலீஸ் வேகமான எழுந்து ஒரு கட்டையை எடுத்து சலீர்னு அவன் தலையிலே ஒண்ணு வைக்க அங்கிருந்து சுருண்டு விழுந்தான் அந்த பொண்ணோட தம்பி. உடனே அந்த போலீஸ், டேய் டேய் சவரா சவரா சவரா, எல்றா. டேய், வயிற்றுல தாண்டா குத்திருக்கா, எல்றா. உன்னால முடியண்டா, எல்றா. ஐயோ ஐயோ, இவனுக்கு உயிர் போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியலையே. குல்லா குல்லா குல்லா. டேய், ஐயோ, கழுத்துல வெட்டியிருக்கானுங்க. போன். ஐயோ, யாரோட போனுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து வேகமா ஓடி போனான். அதே வேறொரு முனையில். பிரசாத் பிரசாத், எனக்கு என்னவோ பயமா இருக்கு பிரசாத். ஏங்களா? அங்கே ஏதாவது விபரீதமாக நடந்துருந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது பிரசாத். நீ முதல்ல டேட்டை மாத்திரு பிரசாத். சரி சரிங்களா, நான் இதை மாத்துறேன் அப்படின்னு அந்த லேப்டாப் ஆன் பண்ண வேகமாக ஒரு இடி இடிச்சது. அந்த சத்தத்தை கேட்ட பிரசாத், கலா, லேப்டாப் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் பிரசாத், சரி மாத்து, சீக்கிரமா டேட்டை மாத்து அப்படின்னு சொன்னதும், எந்த டைமுக்கு வர சொன்னாரு? சாயந்தரம் 6:30 7 மணி இந்த டைமுக்கு, அந்த டைமுக்கு டேட்டை மாத்து பிரசாத். சரிங்களா, நான் மாத்துறேன் அப்படின்னு அந்த டேட்டை, டைமை எல்லாத்தையும் மாத்தி செட் பண்ணா பிரசாத். அதே வேறொரு முனையில். எங்கடி ஓடுற? எங்க ஓடுற? இன்னும் கொஞ்ச நேரம் அந்த 3 பேர் எவனோ ஒருத்தன் வந்தானே, அவங்க மட்டும் வராம இருந்திருந்தா உன் தம்பியை வச்சே உன்னை போட விட்டுருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. இப்ப எங்க தப்பிச்சு ஓடுற? இந்த காட்டுக்குள்ள எங்கடி ஓடுவனி? இங்கேயே உன்னை கொன்னு புதைக்கிறேன். எவன் கேட்கறான்னு நான் பாக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சொன்ன கேளுங்க, என்னை விட்டுருங்க. என் கூட வந்தவன் எங்க?
அவனை அவனை என்ன பண்ணீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். விடுறேன் உன்னை விடுறேன். ஆனால் உங்கள் தம்பியை போட்டுறவா? ஐயோ, என் தம்பி எது கொல்ல போகிறீங்க? அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவனை விட்டுருங்க ப்ளீஸ். சரி அவனையும் விட்டுறேன், உன்னையும் விட்டுறேன். ஆனால் எனக்கு ஒரு டீல் பண்ணுறியா? சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ நான் உன்னையே வீடியோ எடுப்பேன். அதில் நான் சொல்கிறத அப்படியே சொல்கிறியா? நான் சொல்கிறேன். என்ன சொல்லணும்? என் தம்பி என்னோட லவ்வரை கொண்டுட்டான். என்னோட தம்பி என்னோட லவ்வரை கொண்டுட்டான், என்னையும் கொல்ல வந்தான். நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாந்தேன். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லு பார்ப்போம். அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்லணும்? அதான் இப்போ நடந்தது. அப்புறம் என்ன சொல்ல முடியாது உன்னால்? இல்லை என்னால் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க அந்த போலீஸ் அங்கே ஓடி வந்தான். முதுகுலே ஒரு விட்டு பயங்கரமாக வச்சுட்டானே, வலிக்குதே அப்படின்னு தன்னைத்தானே பேசிக்கிட்டு போலீஸ் அந்த அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்க, ஏய் நீ இன்னும் சாவலையா? அப்போ செத்துருப்பேன்னு நினச்சேன். என்ன அப்பே கொன்னேன், இப்போ இன்னொரு தடவை கொல்லுமா? போடா போய் கப்பு சுப்புன்னு வேலையை பாரு. எங்கேயாவது வாயை திறந்த நாளைக்கு இதே நிலைமை தான் உன் நிலைமையை பார்த்துக்கோ. டேய் யாரா நீங்களாம்? இப்போ எதுக்குடா அந்த பொண்ணு துரத்துறீங்க? கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறியா? ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? போடா இங்கேருந்து போடா. நான் போகிறேன், நீ எதுக்கு அந்த பொண்ணை துரத்துறீங்கன்னு சொல்கிறா? ஏய் உனக்கு எதுக்குடா அது? போடா இங்கேருந்து. இங்கேருந்து என்னால் போக முடியாதுடா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. என்ன கொல்லுவியா? அந்த பொண்ணை கொல்லுவியா? யாரை கொல்லுவ? 2 பேர்த்தையும் கொல்லுவியோ? ஆனால் மறுபடியும் முன்னாடி நான் வந்து நிற்பேன்டா. பார்க்குறியாடா? ஏய் இங்கேருந்து போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏகவசனம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு போலீஸோட நெஞ்சிலேயே எட்டி ஒரு உத வச்சான். போலீஸ் 2 அடிக்கு பறந்து போய் பின்னாடி இல்லை. டேய் முடிஞ்சா சீக்கிரமாக என்னை கொண்டுடுறா. என்னால் முடியலடா, வலிக்குதுடா. அவனும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், நீயும் சீக்கிரம் என்ன கொல்ல மாட்டேங்கிற. என்னால் முடியலடா, டேய் சீக்கிரம் என்னை கொல்லுங்கடா அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லிக்கிட்டே இருக்க, பின்னாடி இருந்து ஒரு கத்தி வேகமாக முதுகில் இறங்கி வயிற்று வழியாக வெளியே வந்துச்சு. அப்படியே யாரா நீங்க அப்படின்னு போலீஸ் திரும்பி பார்க்க அந்த பொண்ணோட தம்பி அங்கே நின்றுட்டு இருந்தான். நீ எப்படா எழுந்து வந்த? நீ எப்படா எழுந்து வந்த? ஏய் இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, ஆனால் எங்கே பார்த்துருக்கேன் தான் எனக்கு தெரில. டேய் கத்தி ஏன்டா உருவுற? நீ இதுக்கு முன்னாடி என்ன அடிக்கடி பார்த்துருப்ப, ஆனால் இப்போ உனக்கு நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது நல்லதுடா. ஐயோ ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. டேய் தம்பி நீ விட்டுறா. ஏன்டா இப்படி மாறிட்ட? நான் லவ் பண்ணவனை கொண்டுட்டேன். இவங்க யாருன்னே தெரில. இவங்கள ஏன்டா கொல்றாடி? ப்ளீஸ்ரா விட்டுறா அவங்கள. ஏய் அக்கா நீ அமைதியா இருக்கா? உன்னை தான் நான் போடலான்னு வந்தேன். ஆனால் இவனுங்க குறுக்க வந்துட்டாங்கக்கா. இவனுங்களை முதல்ல போடுறேன். பொட்டு போடுறேன். டேய் என்னை முதல்ல போட்டுறாடி. வயிற்றுல குத்தி என்னால் முடியலடாடி. ப்ளீஸ்ரா. உங்கள் அக்கா வாடாது. உங்கள் அக்காவை நீ அப்புறமா போடுறா. என்னை முதல்ல போட்டுறா, என்னால் வலி தாங்க முடியலடாடே. ஏய் உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்டா. உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்டா. ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கடா நீ. உன்னை நான் அடிக்கடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கடா. எனக்கு சரியான ஞாபகம் வரல. டேய் ஏன்டா சொன்னதையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் என்னை முடிச்சு விட்றா. கூடிய சீக்கிரம் என்னை முடிச்சு விட்டேன்னு வையன், மறுபடியும் உன்னை வந்து பார்ப்பேன். மறுபடியும் எங்களை வந்து பார்ப்பியா அப்படின்னு அந்த தம்பியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் கேட்க, ஆமாண்டா மறுபடியும் நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை பார்ப்போம். பார்க்குறியா? என்னடா மாநாடு படம் பார்த்துட்டு வந்தியா? டேய் தம்பி ஓடுறாவன அப்படின்னு சொன்னதும் கையில் வச்சிருந்த கத்தியை ஓங்க ஒரு இடி வேகமாக விழுந்து அந்த சத்தத்தை கேட்டு பயந்த அந்த பொண்ணோட தம்பி அப்படியே அந்த கத்தியை அப்படியே நிறுத்தினான். ஏன்டா நிறுத்திட்ட? இடி சத்தம் கேக்குதா? திரும்பி வரண்டா.
அப்படின்னு சொன்னதும் மேலும் ஒரு இடி இடிக்க அந்த பொண்ணோட தம்பியை பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் ஓங்கி அந்த போலீஸோட கழுத்திலேயே ஒரு வெட்டு வெட்டினான். அங்கே கீழே விழுந்து செத்து போனான் அந்த போலீஸ். அதை பார்த்து அந்த பொண்ணு, டேய் தம்பி, ஏன்டா இப்படி மாறிட்ட? உன்னை நான் இந்த மாதிரி பார்க்கலடா. டேய் ஏன்டா இப்படி மாறிட்ட? ஐயோ. ஏய் தம்பி, உங்க அக்காவையும் போடுறா. அண்ணா என்னால் போட முடியாதுண்ணே. டேய் சொல்றது கேள்றா, உங்க அக்காவை போடுறா. அண்ணா என்னால் போட முடியாதுண்ணே. வேணாம்ண்ணே. டேய் அங்கே போடுறேன்னு சொல்லிட்டு தான்டா வந்தேன். என்னால் வெட்ட முடியாதுண்ணே. டேய் வெட்றா. அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டே இல்லையா? உங்கள் அக்காவையும் வெட்றா. என்னால் முடியாதுண்ணே. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுற? என்னால் முடியாதுண்ணே. இப்போ என்னடா பண்ணலான்ற? அண்ணா என்னால் முடியாதுன்னு தானே நான் சொன்னேன். நீ வெட்டுன. நான் கத்தியை நான் வாங்கிக்கிறேன், நீ வெட்டிட்டு கத்தியை கொன்ன அப்படின்னு சொன்னதும் அவ ஓடி அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி கையில் வச்சிருந்த கத்தியை வாங்கினான். ஓங்கிக்கிட்டு இருந்தவன், என்னடா தம்பி போட்டுறவா? போடுன, போட்டு என்கிட்ட கத்தியை கொடுன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு மறுபடியும் அந்த கத்தியை வாங்க ஓங்கி வேகமா ஒரு இடி இடிக்க அந்த கத்தியை ஓங்கினவன் மேல இடி இறங்கி அங்கே கருகி தீஞ்சு போனா. அதை பார்த்த அந்த பொண்ணோட தம்பி பயந்து அங்கிருந்து ஓடனான். அந்த பொண்ணும் அங்கிருந்து தெரிச்சு ஓட மேலும் ஒரு இடி இடிக்க அந்த இடி கோயிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து நிலவில அந்த மரமும் பத்திக்கிட்டு எரிஞ்சது. அது தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு, ஐயோ கோயில் மரம் பத்திக்கிட்டு எரியுதே ஐயோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓட மேலும் ஒரு இடி இடிக்க அது கோயிலுக்குள்ளேயும் அந்த இடி விழுந்துச்சு. அந்த இடி எங்க விழுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது காலம் 10ஆம் நூற்றாண்டு. அரசருக்கு வணக்கம். கூறுங்கள் கோட்டை தளபதியே. தங்களை காண வேண்டி யாரோ 2-3 வந்திருப்பதாக செய்தி. யார் அவர்கள்? யார் என்று தெரியவில்லை. ஏதோ வேடன் அனுப்பியதாக கூறினார்கள். அப்படியா? அவர்கள் வந்து விட்டார்களா? ஆமரசே வந்து விட்டார்கள். சரி, அவர்களை உள்ளே அழைத்து அரண்மனை பகுதியில் அமரவை, நான் வந்து சந்திக்கிறேன். சரி அரசே, செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அந்த கோட்டை தளபதியும் அங்கிருந்து செல்ல, அரசே கூறு வந்தியத்தேவா. யார் அவர்கள்? தெரிந்தவர்கள் தான். அவர்களால் சிறிய காரியம் ஒன்று ஆக வேண்டியிருக்கிறது, அதனால்தான் வரக்கூறியிருந்தேன். ஓ அப்படியானால் என்ன காரியம்? கூறுகிறேன், அதற்கான காலம் வரும்போது கூறுகிறேன். சரி அரசே. வந்தியத்தேவா, கூறுங்கள் அரசே. உணவு உண்டாயா? உணவா? சரிதான். தாங்கள் தான் என்னை உறக்கத்திலிருந்தே எழுப்பினீர்கள். பிறகு எப்படி? எழுந்ததிலிருந்து உங்களுடன் தானே சுற்றி கொண்டிருக்கிறேன். சரி சரி சரி, உணவு உண்ண செல்வோமா? செல்வோம் அரசே. சரி வா செல்வோம். எங்க அரசே? இங்குதான் உணவருந்த. அது தெரிகிறது அருள்மொழிவர்மரே. எங்கு சென்று உணவருந்த போகிறோம் என்று கேட்டேன். எனது அக்கன் குந்தவையார், அவர் ஏதோ உணவு தமக்காக வேண்டி விரும்பி உணவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று அழைப்பு. அதனால்தான் அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கு சென்று உணவருந்தலாம் என்று செல்கிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாருங்கள், இல்லை என்றால் செல்லுங்கள். நான் வருகிறேன் வந்தியத்தேவா, வருகிறேன். அரசே, வசனம் போல் பேசுகிறீரே. நான் வருகிறேன், மிகவும் பசிக்கிறது. அப்படியா? ஆமரசே. என்ன பசி? வயிற்று பசிதான் அரசே. ஓ, நான் ஏதும் காதல் பசியோ என்று நினைத்தேன். அரசே ஒன்றுமில்லை, நீங்கள் போய் உணவருந்துங்கள். நான் சென்று வெளியில் கோவில்களில் ஏதாவது உணவு கிடைத்தால் நான் வாங்கி உண்டு கொள்கிறேன். சரியா? செல்லுங்கள். வா வந்தியத்தேவா, செல்வோம். உனக்கு இல்லாத உணவா? எனக்கு இல்லாத உணவுதான். எது? உணவை கூறினேன், அதை தான் நானும் கேட்டேன். நீங்கள் பேசுவது ஒன்றும் சரியில்லை, மிகவும் தடுமாற்றமாக இருக்கிறது எனக்கு. நீங்கள் செல்லுங்கள், நான் வரவில்லை. வந்தியத்தேவா நில். போங்கள் அரசே, நான் வரவில்லை. சரி, சென்று மார்கழியையும் பார்த்திபேந்திர பல்லவரும் அழைத்து வா. சரி அரசே, நான் அழைத்து வருகிறேன். நீங்கள் சென்று உணவருந்துங்கள். அடே காவலாளியே, கூறுங்கள் வந்தியத்தேவரே, இங்கு எங்கு உணவு கிடைக்கும்? இங்கு கோவிலில் நல்ல உணவு கிடைக்கும். ஆனால் இந்நேரம் உணவு கொடுத்திருப்பார்கள். இங்கிருந்து எவ்வளவு தூரம்? படகில் சென்றால் இந்த ஆற்றை கடந்து அங்குதான் உள்ளது கோவில். அதுவே சுற்றி குதிரையில் செல்ல வேண்டும் என்றால் சுற்றி செல்ல வேண்டும். அப்பொழுது படகு இருக்கிறது அல்லவா? அதோ தெரிகிறான் பார், அவனிடம் படகு இருக்கிறது. அங்கு சென்று அவனிடம் கேட்டால் உங்களுக்கு படகு கிடைக்கும். படகு வைத்து நான் ஓட்டி செல்லவா? இல்லை வந்தியத்தேவரே, அவரை அழைத்து கொண்டு போய் அந்த கோவிலில் விட்டு விடுவார். ஓ அப்படியா? சரி, நான் சென்று கோயிலுக்கு சென்று விட்டு வருகிறேன். யாராவது வந்து என்னை கேட்டால் வந்தியத்தேவர் மிகப்பெரிய முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார் என்று கூற வேண்டும். புரிகிறதா? தீர்ப்பா?
தாங்களா? ஆமாம். சரி வந்தியத்தேவரே, நீங்கள் செல்லுங்கள். யாரேனும் வந்து கேட்டால் நான் அவ்வாறே கூறிவிடுகிறேன். நல்ல பிள்ளை. சரி, காவலில் கண்காணிப்பில் கவனமாக இரு. புரிகிறதா? புரிகிறது. நீங்கள் சென்று வாருங்கள். வருகிறேன். நான் நாளை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.